Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடை தமிழ் நான் வஜித்ராஜ். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ, அதாவது என்னோடய ரூம் தான் இருக்குது. நான் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன், என்னோடய ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரூமில் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெஸ்ட் பிரெயின் ஆஃப் த நேஷன் மேபி ஃபவுண்ட் அப்துல் கலாம் ஒரு டைலாக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ரூமை திறக்கலாம். ஒரு எல்லோ லைட்டிங். ஓகே, எங்கிட்ட எப்போ இருக்கிற மாதிரி நம்மளோட டேபிள் செட்டப் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஏடெக் அப்படின்ற ஒரு சும்மா நம்மளாம் செஞ்சது. ஸோ இங்கே எப்போவும் இருக்கிற பாக்ஸஸ், இங்கே கொஞ்சம் கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசி, இங்கே ஒரு லேப்டாப் இருக்குது. அப்புறமேட்டு ஒரு கேமரா இருக்குது. நான் எப்போயாவது இந்த கேமராவில் எடுப்பேன். ஓகே, இந்த கேமரா பற்றி நான் ரிவ்யூவும் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது வந்து சோனி ஹேண்டிகேம் DCR XR68 அப்படின்ற ஒரு மாடல். நான் சில வீடியோ இதில் எடுப்பேன். இதில் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் எதுக்காண்டி எடுக்கிறேன் அப்படின்னா, எதுக்கு சில வீடியோ மட்டும் இதில் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு கிளாரிட்டியான கேமரா தான். பட் இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் கிடையாது. நான் மைக் வந்து தனியாக வேறு ரெக்கார்ட் பண்ணி தான் இதில் போட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கானது தான் இப்போ நம்ம வந்து இதில் எடுக்கிறது கிடையாது. ஓகே, வேறு மவுஸ் இருக்குது பிசிக்கு. இந்த லேப்டாப் வந்து நான் எப்போயாவது ஃபோட்டோ எடிட் மட்டும் இந்த லேப்டாப் பண்ணுவேன். ஸோ எப்போயாவது இந்த லேப்டாப் ஓன் பண்ணுறது. அப்புறம் என்னோடய ஃபோன் சாம்சங் கேலக்ஸி J8. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சாம்சங் கேலக்ஸி J8 நான் ப்ரைமரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க கேமரா வந்து சாம்சங் கேலக்ஸி J7 கேமரா. இப்போ நான் ஓகே, எப்படி சைடில் பார்த்தோம்னா இங்கே வந்து சுவிட்ச் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடு தான். அதுக்கு மேலே வந்து ஒரு 2018 நம்ம ஏடெக் தமிழ் சேனலுக்கு 2018 டைப் பண்ண ஒரு காலண்டர். ஸோ இங்கே ஆங்கர் இருக்குது. ஆங்கரில் என்னோடய டிஷர்ட்ஸ் எல்லாமே தொங்க வச்சுக்கலாம். இங்கே வந்து இப்போதைக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுருக்கோம். கீழே உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இப்போதைக்கு இருக்குது. இன்னொரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. அதை தான் வந்து கீழே இங்கே நான் போட்டிருக்கேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் தான் முன்னாடி யூஸ் பண்ணது. அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணது. இப்போதைக்கு இந்த க்ரீன் ஸ்க்ரீன் சும்மா வந்து டேப் மாதிரி ஒட்டி சும்மா ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் மேலே வச்சுருக்கமே சும்மா வந்து ஸ்க்ரீன் மாதிரி தான் ஒட்டி வச்சுருக்கேன். ஒரு ஸ்க்ரீன் பேக்ரவுண்டு கண்டி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் மாற்றும் போது. ஓகே, அப்புறம் இப்படி இதுக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு STR போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்கேன். STR ஃபேன், STR வெறியன்னு சொல்லலாம். ஸோ ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே தான் நான் வந்து பேசுகிற டேபிள் இது தான். ஸோ இங்கே தான் நான் கையை வச்சு பேசுகிற டேபிள். இங்கே ஒரு டேபிள் போட்டிருக்கேன். இதில் தான் உட்காந்துக்குவேன். ஸோ இதில் நார்மலாக யூஸ் பண்ணுற பிசி. இங்கே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வச்சுருக்கோம். LED ப்ரொஜெக்டர், மினி ப்ரொஜெக்டர். அந்த ப்ரொஜெக்டர் ரிவ்யூ நான் எப்பவுமே போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிசியில் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மற்ற சேர்ந்து சில நேரத்துக்கு தம்ப்நெயில் இதில் ரெடி பண்ணுவேன். அப்படி இதில் பண்ண முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் தான் நான் வந்து இந்த இதில் பண்ணுறது தம்ப்நெயில். பிசி எப்போயா தான் யூஸ் பண்ணுவேன். வேறு இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு சேர், கீழே ஃபுல்லாமே வயர் தான். ஸோ உட்காந்து பேசுகிறது கொஞ்சம் சிரமம் தான். இங்கே எனக்கு லைட்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூப் லைட் இங்கே இருக்குது. இங்கே வந்து ஒரு எல்லோ லைட் போட்டிருக்கேன். இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எல்லோ மாற்றினேன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு STR போஸ்டர் ஒன்று இருக்குது. இங்கே கிளாக் இருக்குது. இங்கே என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. இங்கே உட்காந்து இப்போ நான் பேசுகிறது இங்கே தான் வந்து நான் வந்து செட் பண்ணி பேசுவேன். இந்த லேப்டாப் அப்போ மூடிக்கிறது. ஸோ லைட்டிங் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ லைட்டிங் வந்து நான் முன்னாடி வந்து ஒயிட் கலர் லைட்டிங் யூஸ் பண்ணேன். இப்போதைக்கு நான் லைட்டிங் வந்து என்ன லைட்டிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது 60 வாட்ஸ் பல்ப் 2 பல்ப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த பல்ப் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏற்கனவே வந்து ஷார்ட் பாக்ஸ்லாம் நான் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த லைட் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எல்லோ கலர் லைட் போடும்போது லுக்கும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பேக்ரவுண்டும் நான் வந்து எல்லோ போட்டிருக்கனால எனக்கு இந்த லைட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே இந்த லைட் வந்து தொங்க விட்டுருக்கேன். நான் இங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு நம்ம ரூமில் ஒரு 2018 காலண்டர் இருக்குது. லைட் இங்கே வந்து அந்த கேமரா தூங்கிச்சுன்னா அந்த கேமராவோட சார்ஜர். இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்குது. பட் இது கபோர்டு இப்போதைக்கு காட்டுற மாதிரி நிலமையில இல்லை. ஸோ நான் இப்போ இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ட்ரைபாட் 3100 ட்ரைபாட் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். 3100 ட்ரைபாட். போயா மைக் M1 மைக் பை M1 மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணியிருக்க ஃபோன் J7 சாம்சங் J7. என்னோடய சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இப்போதைக்கு இந்த மைக்கில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு கேமராவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல கேமரா, குவாலிட்டியும் இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல கேமரா. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ரூமை பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும், வேறு எதுவுமே நம்ம ரூமில் கிடையாது. இவ்வளோ தான் நான் என்னோடய ரூமில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில டைம்ஸ் நான் வந்து கேமரா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கேமரா எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை, அதாவது லீவ் டைம்ஸ் இருக்கும்போது நான் வந்து கேமராவில் யூஸ் பண்ணியிருப்பேன். கேமராவில் யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்னோடய ஆடியோ வந்து தனியாக வந்து இந்த மை கேமரா அந்த ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் எடிட் பண்ணும்போது.
அப்படி இல்லை நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படின்னா டேரெக்டாக நான் மைக் வந்து மாட்டிக்குவேன். ஸோ ஆடியோ லிங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதாவது நான் டெய்லி ஒன் வீடியோஸ் போடணும் அப்படின்னா நைட்டு வந்து தான் எடிட் பண்ணி கரெக்டாக வந்து லைட்டை வந்து ஒரு 12:30 மணி ஆகும் நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறது. நைட்டு 12:30 ஆயிரும். அப்லோட் பண்ணி முடிச்சு காலைல தான் பப்ளிஷ் கொடுப்பேன். நைட் எல்லாமே பண்ணி முடிச்சுடுவேன். காலைல தான் பப்ளிஷ் கொடுப்பேன். ஸோ நைட் எல்லாமே பண்ணுறதுனால வந்து எனக்கு ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு ஃபோன்ஸ் கேமராவே கரெக்டாக இருந்துச்சு. கேமரா வந்து நான் லீவ் டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் எப்போயுமே வந்து கேமரா தான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு கேமரா எடுத்து எனக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் எடுக்கிறத என்னால் பார்க்க முடியும் இந்த கேமராவில். இப்போ என்ன பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் எடுக்கிற கேமராவை என்னால் இந்த ஸ்க்ரீன் வந்து திருப்பி பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுக்கிறத நானே என்னாலே பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த கேமரா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜூமிங் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஜூமிங்ஸ்லாம் போர்ட்ரேட் மோடு இருக்குது. கொஞ்சம் பிளர் விழுகும். டிஎஸ்எல்ஆர் மாதிரி எடுக்கலாம் இதில் வந்து வீடியோஸும். பட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வீடியோ எடுக்குன்னு பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதில் வேலை இருக்குது. ஸோ அதுக்காக இந்த கேமரா இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி J7 இந்த மொபைல் தான் இப்போ எடுத்துகிட்டு இருப்பேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு நான் மிரர் கேஸ்ட் பண்ணி சில நேரத்துக்கு வந்து இதில் பார்ப்பேன். அதுவும் கொஞ்சம் பெரிய வேலை தான். வேறு நம்ம ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போதோ அப்படி இல்லை ஏதாவது பண்ணும்போதோ உங்களுக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். அதுக்காண்டி இங்கே வந்து ஒரு ப்ளைவுட் இருக்குது. ஓகே, இந்த ப்ளைவுட்டை போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ளைவுட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை பார்த்தாலே தெரியும் ப்ளைவுட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து மொபைல் மட்டும்தான் ப்ரோ இருக்குது, அதனால் வந்து எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது, நிறையா ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே தேவை, ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும். மொபைல் இல்லாதவங்களுக்கு ஒரு லேப்டாப்போ இல்லாட்டி கேமரா ஷூட் பண்ண முடியாத ஒரு மொபைல் இருந்தாலுமே போதும். ஏன்னா நீங்கள் வந்து வெறும் வாய்ஸ் மட்டுமே கொடுத்து உங்கள் சேனல் வந்து கொண்டு போகலாம். அந்த மாதிரி சேனலுமே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜாமானே தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டுடியோ என்ன இருக்குது அப்படின்னு. நான் நார்மல் லைட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு லுக் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் தெரியும். நீங்கள் பார்க்குற லுக், வீடியோ பார்க்குற லுக் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்ன லைட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்காண்டி தனித்தனியாக சொல்ல முடியாது அப்படின்றக்காண்டி ஒரு ரூம் டூர் பண்ணலாம் அப்படின்னு ரூம் டூர் பண்ணேன். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஸ்டுடியோ சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணும்போது அடுத்த ஒரு ரூம் டூரில் சந்திக்கிறேன். என்னோடய ரூம் டூர் இவ்வளோ தான். இப்படி வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியில் நல்ல கண்டென்ட்டில் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வீடியோ விட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் எப்படிலாம் வந்து உங்களுக்கு வீடியோ கஷ்டப்பட்டு தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ நைட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். காலேஜ் போய்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி நைட் எப்படியும் 12:30 ஆகும் நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சு தமிழ்லாம் எடிட் பண்ணி முடிக்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி நைட்டு பப்ளிஷ் பண்ணாமல் காலையில் தான் பப்ளிஷ் பண்ணுவேன். அது மாதிரி தான் வேலை இருக்குது. ஸோ இனிமேல் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் வர காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும். நம்ம மேடம் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ அப்படின்றதுல கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புத்தமுதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யராஜ். நன்றி, வணக்கம்.